எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிவப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை செஞ்சு காமிக்கிறேன். சூப்பராக வந்ததுங்க. இன்றைக்கி பெருமாள் கார்த்திகைக்காக சரி நம்ம எப்பவும் செய்கிற கொழுக்கட்டை புளி கொழுக்கட்டை வேண்டாம், சிகப்பு அரிசியில் செஞ்சு இன்றைக்கி பூஜை பண்ணலான்றதுக்காக செஞ்சேன். அதை உங்களுக்காக ஃபஸ்ட்டு சிகப்பு அரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு நல்லா அலசி அதை அலம்பி எடுத்துக்கிட்டு நல்லா காய வச்சுட்டேன். நான் ஆக்சுவலாக 1/2 கிலோ பேக்கெட் வாங்கி காய வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய வேணுன்றதுக்காக. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக வேணாலும் அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அரிசி கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ எட்டுமே மிஷினில் அரைச்சின்னு வந்துடுங்க. நான் இப்போ கடாயை வச்சுட்டு அரைச்சின்னு வந்த மாவை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். நான் சும்மா ஒரு 250 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. இந்த வெறும் கடாயில் அப்படியே கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் நீங்கள் லைட்டாக அந்த மாவு கடாயில் போட்டோன்னே டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிக்காருங்க. பார்த்து தடி பாத்திரமாக வச்சு லைட்டாக வறுத்த எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் இது தண்ணி ஊற்றி வெல்லம் பாவு காச ஆரம்பிக்கலாம். நான் 1/4 கிலோ மாவுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கிட்டேங்க. நான் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கிட்டேன். எதனால்னா நான் கடைசியாக இந்த சிகப்பு அரிசியில் விளக்கு போடுறதுக்காக. நீங்கள் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி அப்படி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். 3/4 கிளாஸ் கம்மியாக கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா எனக்கு அடுத்து வெறும் பச்சை மாவில் விளக்கு போடுறதுக்கும் அந்த வெள்ளை தண்ணி வேணுன்றதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நிறைய. இது பாவு வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த மாவில் கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாவை எடுத்துக்கிட்டு இதில் நான் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாங்க. துருவின தேங்காய் நான் ஒரு 1/2 மணி எடுத்து அதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் போட்டு. இது கூட ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நான் வறுத்து அந்த ஏலக்காவையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அது உங்களுக்கு தேங்காய் இந்த ஏலக்காய் இதெல்லாம் தான் நல்ல மனம் இருக்கும் இல்லையா? எப்போவுமே எல்லாருக்கும் செய்ய தெரியும் கொழுக்கட்டை. அதை நான் சிகப்பு அரிசியில் போட்டு செஞ்சுருக்கிறேன், அவ்வளோதான். இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் தண்ணியை ஊற்றி கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மாவு, நல்லா இருக்குது. நீங்கள் அரிசி மாவில் செய்கிறதோட இதில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி வேறு நமக்கு சிகப்பு அரிசி. ஸோ அதனால் சூப்பராக நம்ம செய்ய ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க ஆரம்பிச்சிருங்க. இதை உங்களுக்கு இந்த சிகப்பு அரிசி ரொம்ப நமக்கு வைட்டமின் 1, வைட்டமின் 3, 6 எல்லாமே இருக்குது. இது குறைவான கார்போஹைட்ரேட் மற்ற அரிசியெல்லாம் விட. ஸோ இதை சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. நம்ம வெள்ளையாக இருக்கிற சாப்பிட்றது சிவப்பாக இருக்க அரிசி சாப்பிட்டா ரொம்ப குழந்தைங்கலேருந்து பெரியவர் வரைக்கும் இது நல்லது. நீர் அதாவது சர்க்கரை வியாதி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே கூட இந்த சிகப்பு அரிசி அவ்வளோ நன்மையை கொடுக்குன்றாங்க. ஸோ இதில் நம்ம சும்மா எல்லாமே அரிசி மாவுலேயே செய்கிறதுக்கு கொஞ்சம் மாற்றி மாற்றி செய்யலான்னா சிகப்பரிசி கொழுக்கட்டையை நான் செலக்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த கொழுக்கட்டையை செய்யுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டான பதம் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். பிடிச்சும் வச்சுட்டேன் பாருங்கள் 5 கொழுக்கட்டை. அது வீடியோ எடுக்க மறந்தேன். ரொம்ப ஈஸியாகவே வருதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கொழுக்கட்டை பண்ண அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் வெள்ளை தண்ணி கொஞ்சம் பார்த்து நான் இதை முடிச்சுட்டு அடுத்து நான் விளக்குக்கு அப்படியே பச்சை மாவே எடுத்து பண்ண போகிறேன். இதை ஆவி காட்டுறதுக்கு அங்கே இட்லி குண்டான தண்ணி ஊற்றிட்டேன். இதை இட்லி தட்டில் மாற்றிட்டு நம்ம இதை ஆவி காட்டி எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அரிசி போட்டேங்க. அதில் இவ்வளோ கொழுக்கட்டை வந்தது. ஸோ சாமிக்கு படைக்க போதுமானது. நான் ஆனால் 1/2 கிலோ மாவு அரைச்சிக்கிட்டேன். நான் திருப்பி வேணுன்றதுக்காக அந்த மாவை அப்படியே நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவேன். வேணுன்றப்போ செஞ்சுக்கலான்றதுக்காக. சரிங்களா? நம்ம இதை அடுப்பில் வச்சுட்டு அடுத்து விளக்கு போட பார்க்கலாம். இது விளக்குக்காக நான் திருப்பி கொஞ்சம் மாவு எடுத்து அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து ஊற்றி நம்ம சாமிக்கு. ஏன்னா நேற்று அண்ணாமலை தீபக்கு தென்னை மாவில் போடணும் விளக்கு. இன்றைக்கி நம்ம பெருமாளுக்கு சிகப்பரிசியில் விளக்கு போடலாம் அப்படின்றதுக்காக நான் விளக்கு ரெடி பண்ணேன். நல்லாவே தான் வந்தது.
சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா மெத்துன்னு இருக்குங்கம்மா. அது ஒரு கப்பில் அப்படியே விளக்காக வச்சு நெய்யை ஊற்றி நான் சாமிக்கு விளக்கு ஏற்றி வச்சேங்க. நீங்கள் விளக்கு ரெடி பண்ணுறதுக்கு முடித்த உடனே அங்கே நான் கொழுக்கட்டை வெந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நல்லா சூப்பராக வந்திருக்குங்க கொழுக்கட்டை, சாஃப்டாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு எல்லாமே ஒரு ரொம்ப நல்ல அது சிகப்பரிசி, அதனால தான் நான் அதில் செஞ்சேன், சிகப்பு கவுனி அரிசி. சரி, அடுத்து நம்ம சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு கொழுக்கட்டை சாப்பிட்லாம். நீங்களும் இதை நீங்களும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.